பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தின இந்த காலையிலும் கூட ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதங்கள் புத்தகம் 126 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த காலை வேளையில் நம்ம என்னென்ன விஷயங்களில் மனுஷர் முன்பாக ஹல்லேலூயா விதைக்காதபடிக்கு அந்தரங்கத்தில் தேவனுக்கு முன்பாய் ஹல்லேலூயா கண்ணீரோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு தெய்வ சந்நிதியில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளையும் அறுவடை வெளியரங்கமாய் வேதம் சொல்லுகிறபடி அந்தரங்கத்தில் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபம், தேவைகள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம், இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் அதிகம். மனுஷரால் உலகத்தின் அதிபதிகளினால், தேச சக்திகளினால், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற அநேக சூழ்ச்சிகளினால் போராட்டங்கள் வரும்போது நிச்சயமாகவே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் பாதிக்கப்படும் போது, வேதனைப்படும் போது, துன்பப்படும் போது தேவனை நோக்கி கண்ணீரோடு விதைத்துப்பார். ஹல்லேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாய் போவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி என் கண்ணீரெல்லாம் துருத்தியில் வையும் என்று சொல்லுகிறபடி தேவனிடத்தில் கணக்குண்டு. நாம் பல நேரத்தில் மறந்து போகலாம் நம்முடைய கண்ணீர். கடந்த நாளுகளில் நீங்கள் கண்ணீர் வடித்தது, துக்கப்பட்டது ஞாபகம் இருக்கலாம். எவ்வளவு கண்ணீர் வடித்தோம் உங்களுக்கே தெரியாது. பரலோகத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதை, நிச்சயமாகவே அதன் பலன் பல மடங்காய் ஒரு கம்பீர அறுவடை என்பது சாதாரண அறுவடை அல்ல. ஹல்லேலூயா. 100 மேனி அறுவடையும் அல்ல. 1000 மடங்காய் அது ஒரு அறுவடை வருமானால் அதுக்கு பேர் கம்பீர அறுவடை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்முடைய எல்லா விஷயங்களிலும் தெய்வ சந்நிதியில் கண்ணீரோடு ஹல்லேலூயா இறக்கி வையுங்கள். அந்நாள் கண்ணீரோடு தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அவள் கம்பீர அறுவடையை காணவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த கம்பீர அறுவடை உண்டாகும். அரைக்கதை பூட்டி அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு செபிக்க ஆரம்பிப்ப அற்புதத்தை காண்போம். செபிப்போமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நோக்கி பார்க்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற வேதனைகளும் துன்பங்களும் நெருக்கடிகளையும் ஆண்டவரே கண்ணீரோடு உம்முடைய சந்நிதியில் இறக்கி வைக்க இந்த நாட்களில் உதவி செய்வீராக. ஒரு நாளும் கண்ணீரை நீ கடந்து போகாத கர்த்தர். கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வார்த்தை ஒரு கம்பீர அறுவடை, வெளியரங்கமான ஒரு அறுவடை, ஒரு ஆசீர்வாதம் கர்த்தாவே. அதை சுதந்தரித்துக் கொள்ள தேவ பாதத்தில் கண்ணீரோடு செபிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் எல்லாரையும் உருவாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, அற்புதங்களை காண செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கண்ணீரோடு விதைப்போம், கம்பீர அறுவடையை பெற்றுக்கொள்வோம். God bless you. Praise the Lord.